பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு போராட்டம் ஏன் வருகிறது? யாராவது போய் எனக்கு போராட்டம் வரணும்னு கேட்குறோமா? யாருமே கேட்கறது கிடையாது. ஆனால் போராட்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இன்னைக்கு அநேக போராட்டம் எதனால மனுஷனுக்குள்ள இருக்கு தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் அநேக நேரம் மாம்சத்தோடு தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகளின் லோகாதிபதிகளின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு போராட்டம் எதுல தெரியுமா? அண்ணன் தம்பிக்குள்ள போராட்டம், அக்கா தங்கச்சிக்குள்ள போராட்டம், மாமியார் மருமகளுக்குள்ள போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள போராட்டம். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் ஒரு நாளும் கிடையாது. ஏன்னா நமக்குள்ள அந்த போராட்டத்தை நாம தான் உருவாக்கிறோம், ஆண்டவர் அனுமதிக்கிறே கிடையாது. நம்ம பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். ஆனா எத்தனை பேருக்கு மனதுல போராட்டம்? எல்லாரும் எடுப்பீங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம், குணமதிலே மாறாட்டம். குவலையந்த இசை முழங்க, குணமதிலே மாறாட்டம். குவலையந்த இசை முழங்க, குவலையந்த இசை முழங்க. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் ஜீவ வார்த்தையெல்லாம், வாழ்வு தரும் ஜீவ வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா 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 இறைவா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம், குணமதிலே மாறாட்டம். குவலையந்த இசை முழங்க, குவலையந்த இசை முழங்க. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா 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 இறைவா. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. நல்லா கவனிங்க. போராட்டத்தை கொண்டுட்டு வர்றது யாரு? பிசாசு. அதை மறந்துடாதீங்க. யோபு வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வந்தது யார்? தேவனா? இல்லை எவனா செய்வன வச்சானா? இல்லை அவன் சொந்தக்காரன் யாராவது அவனுக்கு விரோதமா
இன்னைக்கு நமக்குள்ள அதான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே யாசிப்போம், யாரோ ஒருத்தன் எனக்கு என்னமோ செஞ்சுட்டான். உனக்கு தெரியலை. ஏன் தெரியல? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து வாசிங்க. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி மனசில் வச்சிருப்போம். உன் பக்கத்தில் 1000 பேர். சங்கீதம் 121 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவருங்கிறத ருசிச்சு பார்த்தவங்க பாடுற ஒரு பாட்டு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏனப்பா, காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவன் உனக்கா, காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவன் உனக்கா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை 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 வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும், வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவன் உனக்கா, காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவன் உனக்கா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தன்னை ஆதரிப்பா. எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அது மட்டும், வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், நல்ல கவனிங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும். ஏன்னா நமக்கு பாடுறோம், எல்லாத்தையும் பாட்டு வச்சிருக்கோம். தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உன்னை விடம் நெருங்காது. தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உன்னை விடம் நெருங்காது. செல்லும் தூதர்கள் காத்திடுவா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்வலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்று
போகலாம், மலைகள் விழுந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டான், மாறிடவே மாட்டான், மாறிடவே மாட்டான். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உனக்கு நெருங்காது, செல்லும் இடமெல்லாம் உன்னை தூதர்கள் காப்பாராம். அதான் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் போராட்டம் எதனால வருது? அழகா எபேசியர் 6:11 வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இல்ல 11ஆம் வசனம் மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஏனெனில் பிசாசில் கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலப்படுங்கள், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்ல. எப்படியாவது உன்னை போராட்டத்தை கொண்டாந்து ஆண்டவர் விட்டு விலக்கிறணும். யோபு அதுதானே காரணம். என்ன எப்படியாவது அவன் உத்தமனாக இருக்கக்கூடாது, பொய் சொல்லிடணும், உத்தமனாக நிற்கக்கூடாது. ஏன்னா அவர் பார்த்து சொல்லிட்டார், என் தாசனாகிய யோபு உத்தமன் சொல்லிட்டாரே. உத்தமனாக இருந்தா எங்கே போய் சேர்ந்துடக்கூடாது, சொந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு நாள் ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போவோம். அது எந்த இடம்? பரலோகமே என் சொந்தமே என்றைக்கு காண்பேனோ ஏங்கி நிற்கிறமே அந்த உத்தமனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்பார்னு வேதம் சொல்லுதே. அந்த உத்தமன் அவன் இருந்துடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. என் தாசனாகிய யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை கண்டு விலகிறவன், பூமியிலே அவனை போல ஒருத்தன் இல்லைன்னு சொன்னதான் போதும். சும்மாலாம் இந்த கதை விடப்படாதியா. நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாக்கவில்லையோ, அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கவில்லையோ, கொஞ்சம் என் கையில் விட்டு பாருங்க, அவன் தூஷிக்கிறானோ இல்லையோ பாரு. இதுதான் சவால். நாம சொல்றோம் சாத்தானுக்கு சவால் மீண்டும் சந்ததி நாங்கோ, தீபன் உள்ள தேவனுடைய சேனைகள் நாங்க. சாத்தானுக்கு சவால் மீண்டும் சந்ததி நாங்கோ, தீபன் உள்ள தேவனைகளின் தேவர்கள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி, சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கோ, தீவனுள்ள சேனைகளின் தேவர்கள் நாங்கோ. ஐயா, தேவனுள்ள சேனையுடைய தேவர்கள் நாங்கோ. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயமில்லை. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயமில்லை. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம். சவாலே சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கோ, தீபன் உள்ள தேவனுடைய சேனைகள் நாங்கோ, தீபன் உள்ள சேனைகளின் தேவர்கள் நாங்கோ.
சாத்தானுக்கு சவால் விடுற சந்ததியா, கதவை பூட்டி போர்வை பொத்திக்கிற சந்ததியா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து கூட போக மாட்டான், ஓடி போவான். இயேசு இந்த பூமியில் வந்தது எதற்கு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். பிசாசு ஆதியிலிருந்து ஆதாம் ஏவாள் தொடங்கி எப்படியாவது நீ சந்தோஷமா இருந்துடக்கூடாது, தேவனோட நடந்துடக்கூடாது, தேவனோட இருக்கக்கூடாது, உனக்கு போராட்டத்தை கொண்டுட்டு வரவனே யாரு? பிசாசு. யோபு இப்படி தான் தேவ சன்னிதானத்தை தான் போய் பேசுனான். யோபுக்கு விரோதமாக கேட்டார், சாத்தானே நீ எங்கேருந்து வர்ற? தேவன் கேட்குறார். ஒரு நாள் எல்லாரும் தேவபுத்திரர்கள் எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்தாங்க. அப்போ யார் வந்து நின்னா? சாத்தானும் அங்கே வந்து நின்றான். அவர் கேட்கார், எங்கேருந்து வர்றப்பா? நீ எங்கேருந்து வருகிறாய்? பூமி எங்கும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறேன். அப்படி வரும்போது எங்காலும் ஒருத்தர் இருக்காரே, அவர் யார் தெரியுமா? உண்மையும் உத்தமமானவர். பொல்லாப்ப கண்டா கிட்ட கூட போக மாட்டார். பூமியில் அவனை போல ஒருத்தன் இல்லை. இவ்வளோதானா? அவனுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு இல்லை இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் அசைச்சு பார்க்க விடுங்க, அசைச்சு பார்க்க விடுங்க. இந்த டிபேட் யாருக்கு தெரியாது? யோபுக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சிருந்தா நாமளும் நின்றுவோம். ஆனால் ஒருத்தனுக்கு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்க கேட்போம். இயேசு அதுக்கு முன்னாடி அவனுக்கு சொல்லிட்டார். அவன் தைரியமாக நின்னான். லூக்கா 22, 31. பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் 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 பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாடுவேன். சந்தோஷம் 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 பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பிலாத்திருந்தே பாவ பழி அதை சுமந்தலைந்தே.
பழி தப்பினே பாவ பழி அதை சுமந்தலைதே. அவர் அன்பு குரலே அழைத்தது இல்லை, அவர் அன்பு குரலே அழைத்தது இல்லை. அந்த இன்ப நாளில் தாமம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் தாமம் நீங்கிட்டே. சந்தோஷம் 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 பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் என்னில் பொங்குதி. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதி. ஐயா, ரட்சிக்கப்பட்டவனுக்கும் போராட்டம் உண்டு, ஆண்டவரால் சாட்சி பெற்றவனுக்கும் போராட்டம் உண்டு. பேதுருக்கு சொல்லிட்டார், ஆமோஸுக்கும் சொன்னார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே மிக அழகா எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தினுடைய இன்னொரு காரியம் எழுதப்பட்டு, சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. அந்த கோதுமை மணியா நம்ம நிக்க முடியுதா? கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகணும். ஆனா அது சொலகுல இருந்து என்ன செய்யக்கூடாது? கீழே விழக்கூடாது. ஜன்னலிலிருந்து கீழே விழக்கூடாது. அதனால தான் இங்கே பேதுருக்கு சொல்றாரு, யோனாவின் குமாரனான சீமோனே, கோதுமையை சொலகுல புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு. ஐயா, அப்படி வேண்டிக் கொண்டதுனாலதான் பேதுரு மறுதளிச்சான், சபிச்சான், சத்தியம் பண்ணான். ஆனா மனங்க சந்தழுதான். ஏசு அங்கிருந்து பார்த்துருப்பாரு. டேய், சேவல் கூது எதுக்கு தெரியுமா? அடையாளம். நான் சொன்னனே, இன்றைக்கு நீ என்னை 3 தரம் மறுதளிக்குள்ள கூட என்ன செய்யாது, சேவல் கூவாதுன்னார். அந்த சேவல் கூவுகிற சத்தம் வரும்போதெல்லாம் இன்னைக்கு உனக்கு எனக்கும் டோன்ட் டினை, மறுதளிச்சிடாத. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் சத்துரு உத்தரவு கேட்டு தான் வருவான், நமக்கு தெரியாது. யோபுக்கு அப்படி தான் உத்தரவு கேட்டு தான் வந்தான். என் கையில் கொஞ்சம் விடுங்க, அவன் உண்மை தூஷிக்கிறானோ இல்லையா பாரும். ஆண்டவர் நம்பிக்கை என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க என்ன வந்தாலும் சரி என்ன நம்பித்தான் இருப்பாங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள், சங்கீதம் 9:10, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். அதனால் யோபு நம்பியிருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாயிருப்பேன். 27:5 சொன்னா, நான் மரிக்கும் வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு விலக்கவே மாட்டேனா. 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் வருடத்தில் உண்டுன்னு சொன்னான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எனக்கு செய்வார் என்று 5:9 சொன்னான். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. உங்கள் வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கா இல்லையா? எந்தெந்த விதத்தில் போராட்டம் இருக்குது? நாம் பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அப்படி இருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, அதிகாரமே முதல்ல எதுக்கு தெரியுமா? மார்க் 16:17 படி ஆண்டவர் சொன்னது, விசுவாசித்தாலே போதும். அதிகாரமே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்க. நம்மளால முடியுதா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் போராட்டம் வரும்போதெல்லாம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை வராது இருப்பாயாகன்னு சொன்னாரே, என்கிட்ட அந்த பரீட்சை நீ பார்க்காதன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாக அந்த போராட்டம் விலகும்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுறீங்களா? சிலரெல்லாம் கேட்குறீங்களா, ரொம்ப தூரத்தில் இருக்கோம் பிரதர், ஏதாவது செய்யணும்னு நினச்சா எப்படி செய்கிறது பிரதர்? இந்த 2 ஃபோன் நம்பரை பாருங்கள். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை வந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்க. தயவு செய்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நான் எங்கேயாவது ஒரு ஊழியத்தில் போய் நின்று நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் சபையில் யாரையும் சாப்பிடாம கூட நான் அனுப்புனதில்லை. எனக்கு அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் கூட ஒருத்தர் பொள்ளாச்சியிலேருந்து 50 கிலோ கேப்ப மாவு அனுப்பியிருந்தார். கேட்டேன், ஐயா இந்த ராகியை எல்லாம் கண்டது நான் அவங்களுக்கு கொடுங்க, என் தொழிலுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிக்க சொல்லுங்க என்னார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாராளமாக நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றோர் மரித்தா கூட ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். அது மட்டுமல்ல, நீங்களும் உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, யார் யார் எந்தெந்த நிலையிலே போராட்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு, வியாதியின் கொடுமையோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், வறுமை மாறட்டும். ஒருவருக்குள்ளே அன்பு இருக்கட்டும் சுவாமி. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. திருமண வயது வந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. படித்து முடித்து பட்டத்தை வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு வேலை வருமா என்று போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நேர ஆகாரத்திற்கு கூட போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையில் ஐயோ என்னை அழைத்து கொண்டு போவதற்கு கூட, கூட்டிகிட்டு போகிற கூட ஒருத்தர் இல்லையே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலை மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.